கூப்பிட்டு உங்களுக்கு நீங்க போற போர்டருக்கு தான் போகணும். கடந்த வாரத்திலிருந்து இலங்கையில் நிலவி வரும் அசாதாரணமான சூழல் காரணமாக, அசாதாரணமான காலநிலை காரணமாக பல வீடுகள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக கொழும்பு இலங்கையின் தலைநகரம். இந்த தலைநகரத்திலே பல வீடுகள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. பல அமைப்புகள் இவர்களை மீட்கும் பணியில் கடந்த ஒரு வாரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். தௌஹீத் ஜமாத்துடைய அனர்த்த பணியின் செயலாளர் இருக்கின்றார். அவருடன் வினவி பார்க்கலாம். கடந்த 2-3 நாட்களாக அவர்களுடைய பணி எவ்வாறான சிரமங்களுக்கு மத்தியில் இவர்கள் இந்த பணியை மேற்கொள்கின்றார்கள் என்று. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில இந்த பணிக்காக நாங்க தொண்டர் அணியில ஒரு 300 பேரை கிட்ட இறக்கிக்கிறோம். அதுல 7 போட்டுகள் நாங்க இதுல ஈடுபடுத்திக்கிறோம். அதுல உணர்வு பொதுகளை மக்களுக்கு பங்கிடுறதுக்காக ஒரு குரூப்பையும், மக்களுக்கு சமைத்த உணவுகளை வழங்குவதற்காக இன்னொரு குரூப்பையும், மக்களை மீட்கும் பணியில நாம 7 குரூப்புகளை இணைத்து இந்த மீட்பு பணியை செஞ்சுட்டு வரோம். இதுல அநேகமான மக்கள் எந்த ஒரு அரசாங்க நிறுவனமும் போகாத இடங்களை பார்த்து நாம என்று சொன்னா வந்தே இல்ல. சில போகாத இடத்துல போய் நாம மக்களை மீட்டுட்டு வரோம். இது வரங்காட்டியும் நேற்று காலை வரங்காட்டி, நைட்ல இருந்து காலை வரங்காட்டியும் எங்களுடைய 7 போட்டும் வேலை செய்து அநேகமான மக்கள் அதுல வெண்ணவத்த, பொல்வத்த, பிரெண்டியாவத்த, வெள்ளம்பிட்டிய, விளைவத்த இது போன்ற பல பகுதிகளில் மூழ்கியிருந்த மக்களை கொண்டு சேர்த்து இந்த பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி இன்னும் தொடர்கின்றது. පණිවිඩ කීපයක් ආවා. අපිට ගිහිල්ලා ගේන්න තියෙන අපිට යන්න වෙලාවක් නැහැ. ඕක තියෙන ප්‍රධානම කාරණාව. රයිට්. සියලු දෙනාට බොහොම ස්තුතියි. පුළුවන් නම් අපිට වතුරයි කෑමයි ටිකක් එවන්න. இதுக்காக நாம இந்த அமைப்பு ரீதியாக பொதுமக்களுடைய பொருளாதாரங்களையும் உதவிகளையும் பெற்றுதான் செய்து வரோம். இதுக்காக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய மாளிகாவத்தில் அமைந்துள்ள தலைமை காரியாலயத்துக்கு உங்களுடைய உதவிகளை வழங்கினால் இந்த பணியை மீண்டும் சிறப்பாக கொண்டு போகலாம் என்றதை மக்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு சுயேட்சை அமைப்புகள் இலங்கையிலே செயற்படுகின்ற வேளையில் எவ்வாறான அனர்த்தத்தையும் மக்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்றுதான் என்ன தோணுகின்றது. இலங்கையிலே இந்த மண் சரிவுகள், இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எவ்வாறு சரிப்படுத்தலாம் என ஒரு குழுவினர் சிந்திக்க நாட்டினுடைய இந்த சீரற்ற காலநிலை தொடரும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து சேகு.